நெல் கதிர்கள்லாம் எங்க ஊர்ல அறுத்து முடிச்சுட்டாங்க. அதனால மாடுகள இந்த மாரி அவிழ்த்து விட்டுருவாங்க. மாடுகள் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போயிரும். சில மாடுகள் கட்டாமலே விட்டுருவாங்க. மாடுகள்லாம் பார்த்துட்டு தோட்டத்துக்கு போனோம். வாழை தார் போட்டிருந்தது. இதோட பூ பெருசா இருக்கு. இனிமே வந்து நம்ம பொரியலுக்கு பறிச்சு பயன்படுத்திக்கலாம். காய் வந்து சின்னதா தான் இருக்கு. இன்னொரு வாழையும் தார் போட்டிருக்கு. இது வந்து வெட்டுற மாரி நல்லா காய்கள்லாம் பெருசாயிருச்சுங்க. வாழைத்தார்லாம் பார்த்துட்டு, கோழி வந்து 1 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. அத பார்க்க போனோம். எங்கள பார்த்ததுமே அந்த குஞ்சுகள கூட்டிட்டு அந்த கோழி அந்த சைடா போயிடுச்சு. ஒரு 13 குஞ்சு வந்து பொரிச்சிருக்கு. குஞ்சுகள் பொரிக்கிறத விட அத பாதுகாத்து வளர்க்குறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமே. காக்கா, பருந்து, கீரிட்ட இருந்து பாதுகாத்து இத பெருசா வளர்க்கணும். 3 கோழி முட்டை போட்டுட்ருக்கு. அந்த கோழிகள் போட்ட முட்டையும் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இனிமே வந்து அதையும் அட வைக்கலாம். எங்க ஊர்ல கோழி முட்டை பார்த்தீங்கன்னா, ரூ. 12க்கு விக்கிறாங்க. உங்க ஊர்ல எவ்வளோ ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.